ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சீரீஸாக இருக்கும். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நீட், ஓகேவா, என்டிஏ வந்து எப்போலேருந்து நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ. ஸோ ஆக்சுவலாக நான் தமிழில் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இதில் என்டிஏங்கிற வார்த்தை வேணும், நீட் யூஜி ஆல் பிவைக்கு கிடையாது. இது என்டிஏ கண்டக்ட் பண்ண பிவைக்கு மட்டும்தான். அதாவது 2019 2019 எத்தனை பிவைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக இந்த 6 வருஷத்தில் 12 தடவை எக்ஸாம் நடந்திருக்குது, ஓகேவா. ஸோ அந்த 12 கொஷின் பேப்பருமே எடுத்து 12 கொஷின் பேப்பர்லேருந்து எவ்வளோ கொஷின் வந்துருக்குது. ஸோ இது பழைய தம்ப்நெயில், இதில் நிறைய மிஸ்டேக்ஸும் இருக்கும். சரியா, யூனிட்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தப்பு, மெஷர்மெண்ட்டில் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ நான் எடிட்டர்கிட்ட வந்து தம்ப்நெயில் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ இப்போதைக்கு இந்த தம்ப்நெயிலோட நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர் கொடுக்குறப்ப நம்ம மெயின் தம்ப்நெயில் வேறு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ மொத்தம் இந்த லெசன் என்னை பொறுத்தவரை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். இந்த பிவைக்கு மினிமம் இந்த பிவைக்கு பாருங்கள், ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லிடுவேன். அப்போ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிலேட்டடாக எல்லா கொஷின்ஸும் கொஞ்சம் ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெசனை பொறுத்தவரை எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேவா. சரி, வாங்க கொஷினை பார்ப்போம். இன் an experiment the percentage of error occurred in the measurement of physical quantity. இந்த மாதிரி 4 physical quantity இருக்குது, ஓகேவா. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ இதில் இருக்க எரர் என்ன? எரர் கண்டுபிடித்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா, கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எரர் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஓகேவா. பவரில் இருக்க நம்பரை தூக்கி முன்னாடி போட்டுரு, சரியா. இப்போ ஏ இருக்குன்னா டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் இந்த பியோட பவரில் என்ன இருக்குது, ஹாஃப் இருக்குது, ஹாஃபை தூக்கி முன்னாடி போட்டுரு, டெல்டா பி பை பி. டிவிஷனில் இருந்தாலும் ப்ளஸ் தான் போடணும், சப்ராக்ஷன் போட்டுறக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கும். மல்டிப்ளிகேஷனை நம்ம ஆட் பண்ணுறோம், சப்ராக்ஷன்லேருந்து டிவிஷன்லேருந்து இருந்தால் சப்ராக்ட் பண்ணோம், அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே ஆட் மட்டும் தான் பண்ணணும். இங்கே பவர் என்ன இருக்குது, 1/3. ஸோ 1/3 டைம்ஸ் டெல்டா சி பை சி ப்ளஸ் 3 டைம்ஸ் டெல்டா டி பை டி. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா, ஓகேவா. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், ஓகே. ஸோ 2 டைம்ஸ் டெல்டா ஏல எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் இருக்குது, 1% எரர் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் எரர். ஸோ ஒரு சில கொஸ்டினில் எரர் கொடுக்காம என்ன கொடுத்துருப்பாங்க, வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ வச்சு டெல்டா ஏ பை ஏ, டெல்டா ஏ வந்து எரர், ஏ வந்து வேல்யூ. ஸோ இவங்க டைரெக்டாக என்ன கொடுத்துட்டான், ஏல இருக்க எரரே 1%. அப்போ ஸ்ட்ரைட்டாக டெல்டா ஏ பை ஏக்கு பதிலாக 1%ன்னு போட்டுருங்க. ப்ளஸ் ஹாஃப் டைம்ஸ் டெல்டா பி பை பி, பியில் இருக்க எரர் 2%. 1/3 டைம்ஸ் டெல்டா சி பை சி, சியில் இருக்க எரர் 3%. 3 இன்ட்டு டெல்டா டி பை டி, டியில் இருக்க எரர் 4%, ஓகேவா. ஸோ 2 1s are 2. அதே மாதிரி பாரு, இந்த வேல்யூ நெகட்டிவ் வர வாய்ப்பே கிடையாது. இப்போ நல்லா பாரு, 2 வந்துருச்சு சார். 2 1s are 2. நான் 2 கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் கண்டிப்பாக இதை விட பெருசாக தானே வரும், லாஜிக் அவ்வளோதான். அப்போ 3/13 வராது. ஏன், என் ஆன்சர் 3/13 பெருசாக வரணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 வரும். 3 4s are 12. அப்போ நல்லா பாரு, ஆன்சர் 12 விட பெருசு. ஏன்னா 12 கூட நம்பர் ஆட் பண்ண போகிறேன், எரர் எப்பவுமே சப்ராக்ட் பண்ண மாட்டோம், ஆட் தான் பண்ணுவோம். ஸோ 12 விட பெருசு எந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது. சொல்கிற லாஜிக் புரியுதா? நீ சிம்பிளாக பாரு, எரர் 4ல் இருக்கா, 4 3s are 12. ஸோ அப்போ இதோட வேல்யூ இருக்கிறதுல அதிகம், ஆன்சர் 12 விட அதிகமாக வரணும். கொஷினே சால்வ் பண்ண வேணாம், சும்மா டஃப்பாக பாரு. 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு 1/2 1 ஆயிரும், 3 இன்ட்டு 1/3 1 ஆயிரும், 4 3s are 12. ஸோ 12னா ஆன்சர் 12 விட அதிகமாக இருக்கும். 12 விட அதிகம் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதான் உங்களோட ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரியுதா? ஸோ இது நீட் 2019 கேட்ட கொஷின். இந்த பாருங்க, வெர்னியர் கேலிப்பர் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ வெர்னியர் கேலிப்பர் வச்சு கொஷின் கேட்டால் நான் நார்மல் மெத்தடில் ஒரு தடவை சால்வ் பண்ணி காட்டுறேன், ஷார்ட்கட்டில் ஒரு தடவை சால்வ் பண்ணி காட்டுறேன். நார்மல் மெத்தட்னா நம்ம ஒன்று எழுதணும். The main scale of Vernier scale has n division per centimeter. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனில் எத்தனை இருக்குது, 1 சென்டிமீட்டரில். ஸோ 1 மெயின் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 1 மெயின் ஸ்கேலில் என்ன இருக்குன்னா, ஒரு மெயின் ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அதில் n டிவிஷன் இருக்குது 1 சென்டிமீட்டரில். n டிவிஷன் எதில், 1 சென்டிமீட்டரில். 1 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா அதில் n நம்பர் ஆஃப் டிவிஷன் இருக்குது. என்ன சொல்கிறேன், n டிவிஷன் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு. என்ன, 1 சென்டிமீட்டரில் n நம்பர் ஆஃப் டிவிஷன் இருக்குது. சொல்கிறது புரியுதா? அப்போ ஒரு டிவிஷன் எவ்வளோ, இதுலேருந்து ஒரு டிவிஷன் எவ்வளோ, ஒரு டிவிஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/n சென்டிமீட்டர். அப்போ இதான் என்னோட 1 மெயின் ஸ்கேல்
டிவிஷன். ஸோ மெயின் ஸ்கேலில் ஒரு டிவிஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/n சென்டிமீட்டர். புரியுதா? ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க பாரு, n division of வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிட் வித் n-1 ஆஃப் மெயின் ஸ்கேல். அப்போ எப்படி எழுதணும்னா n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n-1 மெயின் ஸ்கேல் டிவிஷன். புரியுதா இல்லையா? இதுலேருந்து 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ கண்டுபிடி. n-1 டிவைட் பை n MSD வருமா? புரியுதா? எப்பயுமே இந்த ஃபார்முலா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. வெர்னியர் கேலிப்பர்னு வந்தாலே இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருவான். n டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் n-1 ஆஃப் மெயின் ஸ்கேலோட கோயின்சிடன்ஸ் ஆகுது. அப்போ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண போகிற, n வெர்னியர் ஸ்கேல் n-1 மெயின் ஸ்கேல். இதுலேருந்து 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கண்டுபிடிச்சானா n-1 டிவைட் பை n ஆக வரும். புரியுதா இல்லையா? அவ்வளோதான் லாஜிக். இப்போ நல்லா பாரு, லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்ன? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் -1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ 1 மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு பதிலாக 1 போட்டாச்சு. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? n-1 டிவைட் பை n. இது மொத்தம் எதில் இருக்குது? MSD. ஏன்னா இதுலேயும் MSD வருது, இதுலேயும் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்லேயும் MSD வருது. அப்போ 1 MSD இதில் பார்த்தோன்னா இதோட மொத்த வேல்யூ போடுறப்ப அங்கே ஒரு MSD. ஸோ MSD காமன் எடுத்தாச்சு. ஸோ n - n + 1 டிவைட் பை n MSD. கேன்சல் பண்ணிட்டேன்னா 1/n MSD. 1 MSDக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? MSDயோட வேல்யூ 1/n சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் என்னச்சு? 1/n² சென்டிமீட்டர். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். எப்பயுமே இதில் 2 நம்பர் கொடுப்பாங்க சார், 2 நம்பர் கொடுப்பாங்க சார். புரியுதா இல்லையா? எப்பயுமே இந்த இடத்துல 2 நம்பர் கொடுப்பாங்க. n டிவிஷன் வந்து n-1. இது வந்து n-1 கொடுக்கலாம், 2015 கொடுக்கலாம், 2019 கொடுக்கலாம், 10-9 கொடுக்கலாம், ABன்னு கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். நீ என்ன பண்ண போறனா, பெரிய நம்பர் சின்ன நம்பர் யோசிச்சு பாரு. n பெரிய நம்பரா இல்லை n-1 பெரிய நம்பரா? எந்த சார் பெருசு? ஏன்னா n-1 வந்து என்னை விட கொஞ்சம் சின்னதாயிரும். கரெக்டாக இல்லையா? அப்போ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் டிவைட் பை பெரிய நம்பர் டைம்ஸ் MSD. எப்பயுமே லீஸ்ட் கவுண்ட் இப்படி தான் சார் வரும். சரியா? லீஸ்ட் கவுண்ட் கேட்டாங்கன்னா டைரெக்டாக என்ன பண்ணால் இந்த 2 நம்பர் எடுத்துக்கோ. பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர் இன்டூ MSD. பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் டிவைட் பை பெரிய நம்பர் இன்டூ MSD. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா இது மைனஸ் உள்ளே போயிடும். அப்போ எனக்கு 1/n MSD கிடைக்கும். அந்த 1 MSDயோட வேல்யூ என்ன? 1/n சென்டிமீட்டர். அப்போ 1/n இன்டூ 1/n சென்டிமீட்டர். அப்போ வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1/n² சென்டிமீட்டர். புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? ஓகேவா? லாஜிக் புரியுதா? அவ்வளோதான். ஸோ வேணும்னா இப்படி சால்வ் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ கேஜ் ஹேஸ் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப். ஸ்க்ரூ கேஜில் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 0.01 மில்லிமீட்டர். ஸோ இது ஸ்க்ரூ கேஜ். லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ 0.01. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அண்ட் தேர் ஆர் 50 சர்க்குலர் டிவிஷன். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 50. பிச்சோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா இந்த இடத்துல இது ஸ்க்ரூ கேஜ். ஸோ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஒன் பிச் ஸ்கேல் டிவைட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் சர்க்குலர் ஸ்கேல். சரிங்களா? நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் சர்க்குலர் ஸ்கேல். ஸோ இந்த பிச்சு ஸ்கேலை தான் மெயின் ஸ்கேல்னு கூட சொல்லுவாங்க. டவுட் வரும், சார் எது பிச்சு எது மெயின் அப்படின்னா கிரிக்கெட் பிச்சு நீ வச்சுக்கோ. சரியா? கிரிக்கெட் பிச் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ ஒரு ஸ்க்ரூ கேஜ் இருக்குன்னா அதில் ஒரு சர்ஃபேஸ் இப்படி ரவுண்டாக ரீடிங் வச்சுருக்கும், இன்னொரு வந்து இந்த லைனில் இருக்கும். ஸோ பிச்சுனா இது வந்து சர்க்குலர், இல்லைன்னா இதோட இன்னொரு பேர் வெர்னியர் ஸ்கேல்னு கூட சொல்லலாம். அப்போ லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ 0.01 மில்லிமீட்டர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் யூனிட் ரொம்ப முக்கியம். மில்லிமீட்டர். பிச்சோட வேல்யூ கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் சர்க்குலர் ஸ்கேல் எவ்வளோ, இல்லை வெர்னியர் ஸ்கேல் எவ்வளோ? 50. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இந்த வேல்யூ 1க்கு தள்ளி போயிடும். அப்போ 0.5 மில்லிமீட்டர். ஆப்ஷன் பி கரெக்ட். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இதில் ஒன்றுமே பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான் இது. டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்க போகிறீங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பேசிக்கான ஒரு ரூல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான ஒரு ரூல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பொறுத்த வரைக்கும் அடிஷன் பண்ணாலும் சரி சப்ராக்ஷன் பண்ணாலும் சரி ஆன்சர் லீஸ்ட் டெசிமல் பிளேஸில் இருக்கும். அதாவது இதில் எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்குது? 2. இதில் எத்தனை இருக்குது? 4. அப்போ எது கம்மி? 2. அப்போ என் ஃபைனல் ஆன்சர் எத்தனை டெசிமல் பிளேஸில் இருக்கணும்? 2 டெசிமல் பிளேஸில் இருக்கணும். அப்போ நல்லா பாரு, இங்கே 2 டெசிமல் இருக்குது, இங்கே 3 டெசிமல் இருக்குது, இங்கே ஒரே ஒரு டெசிமல் இருக்குது, இங்கேக்குள்ளே 3 டெசிமல் இருக்குது, சரி 4 டெசிமல் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்குது. அதாவது இது கரெக்ட் ஆன்சர் நான் சொல்ல வரல, ஆனால் இவங்க 3 பேருமே தப்பு, அதனால் அவன் தான் கரெக்டாக இருக்க முடியும். ஏன்னா 4ல் ஒரு கரெக்ட் ஆன்சர் இருந்தால் ஆகணும், 3மே தப்பாயிடுச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்லி அவன் ஒன்று தான் கரெக்ட் சொல்கிற லாஜிக் புரியுதா? ஓகே சார், நீங்கள் அப்போ வந்து ப்ராப்பராக சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மேபி இது கூட வரலாம், ஓகேவா? பட் அது தப்பு. ஏன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வச்சு கொஷின் கேட்குறாங்க. அப்படின்னா அடிஷனில் சப்ராக்ஷனில் மினிமம் டெசிமல் பாயிண்ட் பார்க்கணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்க்கணும். புரியுதா இல்லையா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் என்ன? ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா, அவ்வளோதானே. அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? ஃபோர்ஸோட டைமென்ஷன் மனப்பாடமாக தெரியணும். ஃபோர்ஸ்க்கும் எனர்ஜிக்கும் டைமென்ஷன் மனப்பாடமாக தெரியணும். ஏரியாவுக்கு லென்த்தோட ஸ்கொயர். ஃபோர்ஸ் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஸோ எம் ஆக்சிலரேஷன் வந்து LT/-2. ஆக்சிலரேஷன் எப்படி வந்துச்சுன்னா வெலாசிட்டி பர் டைம். ஸோ வெலாசிட்டிக்கு LT/-1. வெலாசிட்டி எப்படி வந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு எல், டைம்க்கு டி. ஸோ L/T, சரிங்களா? ஸோ அதான் வெலாசிட்டி, L/T தான் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி இன்னொரு டைமில் டிவைட் பண்ணி, ஸோ LT/-2h இல்லை L/T² மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் மாதிரி. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? நீங்கள் இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணாமலும் எப்படி சொல்கிறது? நல்லா பாரு, இது ஃபோர்ஸோடது கரெக்டாக இல்லையா? இது எனர்ஜியோடது. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும். mLT/-2னா ஃபோர்ஸ், mL²T/-2னா எனர்ஜி, சரிங்களா? இது என்னது சார்? லென்த்தே இல்லை அப்படின்னா என்ன? ஃபோர்ஸை ஒரு லென்த்தால் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், ஓகேவா? இல்லைன்னா நான் என்ன சொல்லலாம்? ஹூக்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். இல்லைன்னா இதோட இன்னொரு பேர் வந்து நான் சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்லலாம். இவங்க எல்லாருக்குமே இதே தான் டைமென்ஷனாக வரும். புரிஞ்சா? ஓகே. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் யாருக்கும்னா ப்ரெஷர், ஓகேவா? ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே இதாக இருக்கும். யங்ஸ் மாடலஸ்க்கு, ரிஜிடிட்டி மாடலஸ்க்கு, பல்க் மாடலஸ்க்கு எல்லாத்துக்கும் அதே டைமென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் தான் வரும். அடுத்து எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், அதுக்கும் அதே டைமென்ஷன் வரும். எனர்ஜி டென்சிட்டின்னு கூட சொல்லலாம். ஓகே. த ஆங்கிள் ஆஃப் 1 மினிட், சரியா? 1 மினிட்டை ரேடியனுக்கு மாற்ற சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் இதுலேருந்து வந்திருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வச்சுலாம் கொஷின் வராது. வர கொஷின் எல்லாமே நீங்கள் ரேடியனுக்கு இதுக்கு மாற்றுங்க அப்படிலாம் வந்ததே இல்லை. வர கொஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வச்சு அது வந்து யூனிட் இருக்கா யூனிட் இல்லையா, ஸோ டைமென்ஷன் கொஷின் தான் வரும். இந்த ஒரு கொஷின் மட்டும் தான் என்ன இருக்குது, மினிட்லேருந்து ரேடியனுக்கு மாற்றுறது. சார் மினிட்லேருந்து ரேடியன் எங்களுக்கு மாற்ற தெரியாது. ஓகே, நல்லா பாரு. 1 டிகிரி எவ்வளோ ரேடியன் சார்? π/180 ரேடியன். இது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? ஸோ 1 டிகிரினா π/180 ரேடியன், கரெக்டா? எஸ் சார். 1 டிகிரியில் எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னா 60 மினிட்ஸ் இருக்குமா? 1 டிகிரியில் எத்தனை மினிட்ஸ் இருக்கும்? 60. பேசிக்லி டிகிரி வந்து இங்கே ஹவர் மாதிரின்னு வச்சுக்கோ. அப்போ 1 ஹவரில் எத்தனை மினிட்ஸ் இருக்கும்? 60 மினிட்ஸ் இருக்கும். 1 மினிட்ல எத்தனை செகண்ட் இருக்கும்? 60 செகண்ட் இருக்கும். ஸோ செகண்ட்ஸ் எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 2 கோடு போட்டால் செகண்ட், 1 கோடு போட்டாங்கன்னா மினிட்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 1 மினிட் கேட்குறாங்க. அப்போ 1 மினிட் என்ன ஆயிரும் சார்? 1 மினிட்னா 1 டிகிரியை 60ஆல் டிவைட் பண்ணுவோம், கரெக்டாக இல்லையா? 1 டிகிரியோட வேல்யூ என்ன சார்? ரேடியனில் இவ்வளோ ரேடியன். அப்போ π/180 × 60 ரேடியன். புரிஞ்சா இல்லையா? ஸோ ஆன்சர் ரேடியனில் வந்துடும். பையோட வேல்யூ என்ன? 3.14 டிவைட் பை 60 × 180.
நான் அப்ராக்சிமேட்லி சால்வ் பண்ணுறேன். நான் இது ரெண்டுலேருந்து 2 ஜீரோவை தனியாக எடுத்துட்டேன் சார். 2 ஜீரோவை தனியாக எடுத்துட்டேன். இதோட வேல்யூ ஜஸ்ட்டு 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 3/6 × 18, 2 ஜீரோ தனியாக இருக்குது. இது 10⁻2 ஆயிடும். இது இதோட கேன்சல் பண்ண இது 6 தடவையா? அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 1/36. கரெக்டாக இல்லையா? இப்போ 1 36ஆல் டிவைட் பண்ண தெரியுமா? தெரிஞ்சவன் டேரெக்டாக பண்ணிக்கோ. புரியுதா இல்லையா? 0.03 கிட்ட வரும். தெரியாதவன் என்ன பண்ணு சார், 2 ஜீரோ நான் கடன் வாங்குகிறேன். ஸோ 10⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10⁻2ஆலேயும் மல்டிப்ளை பண்ணணும். லாஜிக் அவ்வளோதானே. ஒன்றும் இல்லைப்பா, 1ன்னு இருந்துச்சு, நீ 10⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 ஆயிடுச்சு. ஸோ 10⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10⁻2ஆலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தானே இது இன்ட்டு இதோட வேல்யூ நான் 1. அப்போ நான் 1 தான் எப்படி எழுதியிருக்கேன்? 10⁻2 × 10⁻2. அவ்வளோதான் லாஜிக். இப்போ 30 வந்து 100ல் டிவைட் ஆனால் 3 டைம்ஸா? ஸோ 36 3 தடவைனா 108 வருமா? 36 டேபிள் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 108. ஸோ இங்கே 100 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 3 கிட்ட இருக்கணும். 3 கிட்ட இருக்கணும். கரெக்டாக இது கேன்சல் பண்ண ஆன்சர் 3 கிட்ட வருமா? இந்த வேல்யூ மேலே படிச்சுன்னா 10⁻4. ஸோ ஆன்சர் 3 × 10⁻4 கிட்ட இருக்கணும். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு சார். நீங்கள் இங்கே பண்ணது ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் புரிஞ்சு, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே புரியல. நோ ப்ராப்ளம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உட்காந்து டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணுறது எப்படி? நான் கேல்குலேட்டர் வச்சு டிவைட் பண்ணிக்கிறேன், நீ டிவைட் பண்ணி பார்த்துக்கோ. பையோட வேல்யூ π/60 வந்திருக்க ஆன்சரை 180ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இதான் ஆன்சர் வருது பாரு, 1 2 3 4. ஸோ 2.9088. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணாங்கன்னா 2.91. ஓகே, இன்ட்டு 10⁻4. புரிஞ்சுதா? நான் என்ன பண்ணேன்னு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். நான் இந்த 3.14 அப்ராக்சிமேட்லி 3ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ 3 டேபிளில் இது கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 6 6 are 36 வந்துருச்சு. இவன் மேலே 1 இருக்குது. கரெக்டாக மேலே என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. ஸோ 1 வந்து 36ஆல் டிவைட் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணிக்கோங்க, 10⁻2 and 10⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 10⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த 100 ஆயிடுச்சு. 100 36ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் 36 × 3 108. ஸோ 3ஐ விட கொஞ்சம் சின்ன ஆன்சர் வரணும். ஸோ 3ஐ விட கொஞ்சம் சின்ன ஆன்சர்னா சார் 2.91. லாஜிக் புரிஞ்சா? கொஸ்டின் முடிஞ்சு. டைம் இன்டர்வல் மெஷர்ட் பை அ கிளாக் கிவ்ஸ் த ஃபாலோயிங் ரீடிங். இதுதான் சார் ரீடிங்காக வருது. நம்மள்கிட்ட ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக சிபிஎஸ்சி புக்கில் இருக்க கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஸோ ரீடிங் பாரு, என்னோட எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா 1.25, 1.24, 1.27, 1.21 and 1.28. ஓகேவா? இதோட ஆவரேஜ் கண்டுபிடி. ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 5ஐயும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணு. 5ஐ கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணு. எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 25 25 50 50 25 125 6.25 வருது. செக் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன், இந்த 1 எல்லாத்தையும் விட்டுருப்பா. எல்லா 1 கூட்டினா 5 வருமா? இது ஒரு 25யா? இதுலேருந்து இவன்ட்டு ஒரு கடன் கொடுத்தேன். இவனும் அப்போ 1 வாங்கினா 25 ஆகிருப்பானா? இவன் 3 இங்கே கொடுத்தான், இவன் 1 இங்கே கொடுத்தான். அப்போ நல்ல பாரு, எல்லா நம்பருமே இவன் 1 இங்கே கொடுத்தோன்னு இவன் 25 இருப்பான், இவன் 26 இருப்பான். இங்கேயும் 1 கொடுத்துட்றான், அப்போ இவனும் 25. ஸோ இவன் 25, 1 வாங்கிட்டு இவன் 25, இவன் 25. இவன் 3 கொடுத்துட்றான், அப்போ இவனும் 25. இவன் பார்த்தானே இங்கேருந்து 3 வாங்கியிருக்கான், இங்கேருந்து 1 வாங்கியிருக்கான், அப்போ இவனும் 25. 25 25 25 25 25 5 தடவை 25 கூடனா 125 வரும். இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது. 5 + 1 6. ஸோ 625. ஸோ 6.25. இல்லை சார், எனக்கு எல்லாம் ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல அப்படின்னா இப்படி உட்காந்து கூட்டிங்க. ஸோ 6.25 டோட்டல் வேல்யூ என்ன வருது? 6.25. இதை 5ஆல் டிவைட் பண்ண சார் எல்லாமே 1.25 தான் வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லா ரீடிங்குமே 1.25. அப்போ அதுக்கு ஆவரேஜ் எடுத்தாலும் என்ன வரும்? 1.25. அப்போ நான் இந்த நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருது? ஆவரேஜ். இதனோட எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன வருது? 1.25. புரியலன்னா இந்த பாரு வந்துடுச்சா? சரியா? இப்போ என் டெல்டா எக்ஸ் என்ன? என் டெல்டா எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா எக்ஸுக்கும் எக்ஸ் பாருக்கும், அதாவது வேல்யூக்கும் அதோட ஆவரேஜ்க்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். வேல்யூக்கும் ஆவரேஜ்க்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் 1.25 1.25லேருந்து சப்ராக்ட் பண்ணால் 0.
1.25 1.24லேருந்து சார் 1.24 தானே சப்ராக்ட் பண்ணி நல்லா பாரு, நம்ம மாடலஸ் வச்சுருக்கோம். ஏன்னா எரர் வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போ 1.24 1.25 சப்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை 1.25 1.24 சப்ராக்ட் பண்ணாலும் சரி, ஆன்சர் ஒன்று தான். ஏன்னா மாடலஸ் எடுத்துருவீங்க. இது அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் 0.02 வருமா, இவன் 0.04, இவன் 0.03. இப்போ இதோட எல்லாத்தையும் கூட்டுறேன். ஏன்னா இப்போ எனக்கு இதோட வேல்யூ வேணும், இதோட ஆவரேஜ் வேணும், டெல்டா எக்ஸோட ஆவரேஜ் வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணி எல்லாத்தையும் கூட்டுறேன். 1 2 3 4 அப்படின்னா 10 வருது. 10 5ஆல் டிவைட் பண்ண ஆவரேஜ் தானே, ஆவரேஜ் எல்லாத்தையும் கூட்டி எல்லா நம்பர் ஆஃப் நம்பர்ஸால் டிவைட் பண்ணுவீங்க. 5ஆல் டிவைட் பண்ண எனக்கு 0.02 வருது. புரியுதா? இந்த கொஷின் டைம் கன்சியூம் பண்ணும். இந்த மாதிரி கொஷின் உன் லக்கில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டைம் கன்சியூம் பண்ணி தான் ஆகும். இதில் வேறு வழி இல்லை. பர்சன்டேஜ் எரர் என்ன சார்? எரர் சரியா, இதானே எரர் வேல்யூ, இது எல்லாமே எரர்ஸ். ஸோ ஆவரேஜ் எரர் வேல்யூவை இதோட வேல்யூ அல்ல இன்டூ 100. ஸோ 0.02 இதான் எரர். ஆக்சுவல் வேல்யூ என்னது 1.25. சார் ஆக்சுவல் வேல்யூ இதானே சார் ஆக்சுவல் வேல்யூஸ். இதில் எந்த வேல்யூ எடுத்துக்கிறதுனால நம்ம ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எரர்னா இது ஒன்று தானே சார் எரர், எதை எடுக்கிறது, ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கிறோம், அவ்வளோதான் சார். இன்டூ 100. ஸோ 2 டிவைட் பை 1.25. இப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பி. ஆப்ஷன்ஸ் பாரு, நல்லா பாரு. 1.25 இன்ட்டு 2ன்னு போட்டால் எனக்கு ஆன்சர் 2.5 வரணும். அப்போ இதனை இதோட கேன்சல் பண்ணால் 2.5 இருந்தால் தான் 2 டைம்ஸ் போயிருக்கும். இங்கே வேலை 2 இருக்கப்போ 2வை விட சின்ன வேல்யூ. நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? இந்த இடத்துல சப்போஸ் 2.5 1.25 டிவைட் பண்ண ஆன்சர் 2 வரும். இங்கே மேலே என்ன இருக்குது, 2.5 விட சின்ன ஆன்சர். அப்போ ஆன்சர் 2வை விட சின்னதாக வரணும். 2வை விட சின்னது என்ன சார்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன்னா மிச்சம் எல்லாமே பெருசாக இருக்குது. சொல்கிற லாஜிக் புரியுதா உங்களுக்கு? லாஜிக் புரியுதா? இல்லைன்னா என்ன பண்ணு, டிவைட் பண்ணி காட்டணுமா? $25 டேபிளில் சரியா, இந்த வேல்யூ 5 டைம்ஸ், இந்த வேல்யூ 8 டைம்ஸ். ஸோ 8/5, 8/5ஓட வேல்யூ 1.6. சார் 8/5 எப்படி சார் 1.6னா 8/5 மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கோ. அப்போ 16/10, 16/10 வச்சு 1.6 தெரியுமா? 2 டிவைட் பை 1.25, 1.6 புரிஞ்சா? ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் அண்ட் டைம் ஆர் சூசன் அஸ் ஃபண்டமெண்டல். அப்போ டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி என்ன? சரிங்களா? இந்த கொஷினை லாங் மெத்தடில் சால்வ் பண்ணுறது ஒன்று. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் தண்ணி குடிச்சிட்டேன். சரிங்களா? ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 தடவை குடித்தேன், அடுத்து 2 தடவை குடிச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரெக்கார்டு பண்ணுறதுனாலையான்ட்டு எனக்கு தெரியல. ஓகேவா? ரொம்ப பெரிய கேப் விழுந்துருச்சு. ஏன்னா நடுவில் பெரியப்பாவை தூக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஹாஸ்பிட்டல்னு போய்கிட்டு இருக்கப்ப கிளாஸ் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயாச்சு சிம்மு தேடி. அதுக்கப்புறம் சரியாயிட்டு வந்தால் இப்போ தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் அழிஞ்சாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா இல்லை எனக்கு லோவாக இருக்கான்னு தெரியல. அதனால் நான் லாங் மெத்தடில் இந்த கொஷின் சால்வ் பண்ணலை. உனக்கு நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். சரியா? என்கிட்ட எதோடைய டைமென்ஷன் கேட்குறாங்க? எனர்ஜியோடது. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? mL² T⁻². எனக்கு இதோட டைமென்ஷன் வேணும். எதை வச்சு கேட்குறான்? ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், டைம். ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? mL⁻². ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் என்ன? L⁻². டைமோட டைமென்ஷன் என்ன? T தான் சார். கரெக்டாக இல்லையா? ஸோ கேபிட்டல் T யூஸ் பண்ணியிருக்காங்க டைமுக்கு. ஸோ நம்மளுக்கு கேபிட்டல் T யூஸ் பண்ணலாம். இப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணு. இங்கே எனக்கு மாஸ், ஃபைனலாக எனக்கு மாஸ் வேணும். ஃபைனலாக எனக்கு என்ன வேணும்? மாஸ் வேணும். இங்கே மாஸ் யார்கிட்ட இருக்குது? ஃபோர்ஸ் கிட்ட இருக்குது. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் ஃபோர்ஸை ஸ்கொயரும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபோர்ஸை ஸ்கொயர் பண்ண மாஸ் ஸ்கொயர் ஆகிடும். கரெக்டாக? ஏன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சரில் மாஸ் வேணும். அப்போ நான் ஃபோர்ஸை ஸ்கொயரும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபோர்ஸை டினாமினேட்டரில் போடலாமான்னு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ஏன்னா ஃபோர்ஸை டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா 1/Fனா m⁻⁻1 ஆயிரும். அப்போ அதுவும் இருக்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக ஃபோர்ஸ் எதில் வருது? நியூமரேட்டரில் தான் வரப்போகுது. ஃபோர்ஸ் எந்த ஆப்ஷனில் இருக்குது? 4 ஆப்ஷன்லையுமே நியூமரேட்டரில் தான் இருக்குது. அதனால் கவலையே இல்லை. ஸோ ஃபோர்ஸை நான் போட்டேன். நான் ஃபோர்ஸை போட்டோன்னே டைமென்ஷன் என்ன ஆகும்? ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்துருச்சு mL⁻². ஆனால் எனக்கு என்ன வேணும்? L² வேணும். லென்த்து வேறு எதுலேயே சார் இருக்குது? ஆக்சலரேஷனில் லென்த் இருக்குது. இப்போ நான் டிவைட் பண்ணுறதா மல்டிப்ளை பண்ணுறதா? நான் மேலே லென்த் இருக்கேன்ட்டு இப்போ நான் டிவைட் பண்ணிட்டேன்னா
இந்த லென்த்தும் கேன்சல் ஆயிரும். ஆனால் எனக்கு என்ன வேணும், லென்த்தோட ஸ்கொயர் வேணும். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் டிவைட் பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சா? எத்தனை ஆப்ஷன்? சரி, இந்த ஒரு ஆப்ஷன் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? இப்போ நான் ஃபோர்ஸையும் ஆக்சலேஷன் மல்டிப்ளை பண்ண ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது சார்? ml² t⁻⁻4. எனக்கு என்ன வேணும், t⁻⁻2 வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறது சார்? நான் இங்கே ஒரு t² மல்டிப்ளை பண்ணால், இந்த வேல்யூவை நான் ஒரு t² மல்டிப்ளை பண்ணால் இது ml² t⁻⁻2 ஆயிடுமா? அப்போ நான் t² மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதான் t². புரிஞ்சா? இல்லை சார் எனக்கு இதெல்லாம் புரியலன்னா இப்படி எழுது. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸோட பவர் A, ஆக்சலரேஷனோட பவர் B, சரியா, டைமோட பவர் C. ml² t⁻⁻2 is equal to ஃபோர்ஸ்னா என்ன சார்? ml t⁻⁻2 ஓட ஹோல் பவர் A. கரெக்டா? L t⁻⁻2 ஓட ஹோல் பவர் B, T ஓட ஹோல் பவர் C. இப்போ ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிச்சிரு. எம்மோட ஈக்குவேஷன் இங்கே எம்மோடது 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே எம்மோடது A, இங்கே கிடையாது. அப்போ A மட்டும்தான். ஸோ ஏவோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. L² இங்கே ஸ்கொயர்னா 2. கரெக்டாக? இங்கே வந்து A, இங்கே B. அடுத்து இங்கே -2 இஸ் ஈக்குவல் டு -2A -2B + C. அப்போ ஏவோட வேல்யூ 1. சரியா? இங்கே வந்து ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 2 இஸ் ஈக்குவல் டு 1 + B. அப்போ பியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ இங்கே என்ன ஆயிரும்? -4 + C. அப்போ சியோட வேல்யூ 2. அப்போ என்ன அர்த்தம் சார்? எஃபோட பவர் A, ஏவோட வேல்யூ 1. ஆக்சலரேஷனோட பவர் B, பியோட வேல்யூ 1. டைமோட வேல்யூ C. புரிஞ்சா? ஸோ FAT⁻2 நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நடத்திட்டேன். சரி, இது வந்து மேபி இந்த கொஸ்டினில் உனக்கு ஈஸியாக தோணலாம். பட் இதில் பார்த்தனா நீ இவ்வளோ இது பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டெப்பாக எழுதி சால்வ் பண்ண தேவையில்லை. இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். புரியுதா? A screw gauge gives the following reading when used to measure the diameter of the wire. Main scale reading 0, circular scale reading இவ்வளோ. Given that 1 millimeter of the main scale correspond to the 100 division. அப்போ least count என்ன ஆயிடுச்சு? least count formula என்ன? 1 main scale division. So 1 main scale வந்து 1 millimeter divided by number of division the circular scale. அப்போ இது அப்போ 1/100னா 0.01 millimeter. கரெக்டாக இல்லையா? ஸோ main scale value 0, இது 52. அப்போ என்னோட சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன ஆயிடுச்சு? லீஸ்ட் கவுண்ட்டையும் இந்த டிவிஷனையும் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ 0.52 millimeter. டோட்டல் ரீடிங் வேணும்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன சார்? 0. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன? 0.52 millimeter. இதுவும் மில்லிமீட்டரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியா? இது மில்லிமீட்டர், அது சென்டிமீட்டர் வச்சு ஆன்சர் சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ 0.52 millimeter. ஓ, ஆன்சர் சென்டிமீட்டரில் இருக்கா? அதனால் அப்போ நிறைய பேர் 0.52 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுவார். 0.52 மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ சென்டிமீட்டருக்கு மாற்றினா இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஓகே சார், இது எல்லாமே நான் தெளிவாக நடத்தி வச்சுருக்கேன். கிராஷ் கோர்ஸில் பார்க்காதவங்க கிராஷ் கோர்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே. இஃப் E and G ரெஸ்பெக்டிவ்லி டினோட்ஸ் எனர்ஜி அண்ட் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ எனர்ஜிக்கும் ஜிக்கும் டைமென்ஷன் என்ன? எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன? ml² t⁻⁻2. கிராவிடேஷனோடது என்ன சார்? m⁻⁻1 L³ t⁻⁻2. ஸோ லாஜிக் பாரு, t பவர் எதுவுமே இருக்கக்கூடாது, m² வரும். m² வரும், t பவர் எதுவுமே இருக்கக்கூடாது. எத்தனை ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? m² வரும், t பவர் எதுவுமே இருக்கக்கூடாது. இது இல்லை, இது இல்லை, இதுவும் இல்லை, ஒரே ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. புரிஞ்சா? இது மேலே கொண்டு வந்தேன்னா L⁻−1. ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களோட எஃபிஷியன்சி கூடும். டைமில் ரெண்டுலேயுமே t⁻−2 வரும். அப்போ t⁻−2 கேன்சல் பண்ணுறேன்னா t⁻0 வரணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன். அடுத்து பாரு, இது 2 எலிமினேட் ஆயிடுச்சு.
மேலே எம் இருக்கும், கீழே m⁻1 இருக்கும். m⁻1 என்ன படிச்சுன்னா m⁻+1. சார் முதல் எனர்ஜி எப்படி வந்துச்சுன்னா எங்களுக்கு புரியலன்னா எனர்ஜிக்கு ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணு. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, mgh யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ½ mv². ஸோ ஹாஃப்க்கு டைமென்ஷன் இல்லை, அப்போ mv². ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. மாஸோட டைமென்ஷன் போடு, வெலாசிட்டியோட டைமென்ஷன் போடு, ஸ்கொயர் பண்ணி கொண்டு வந்தேன்னா உனக்கு டைமென்ஷன் என்ன கிடைக்கும்? mL²T⁻². ஜியோடது வேணும்னு சொன்னால் இது வந்து நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்லேருந்து எடுக்கிறோம். Fr²/m². ஸோ ஃபோர்ஸோடது என்ன? mL⁻². ஆருக்கு வந்து லென்த்தோட ஸ்கொயர், இது m². இது சிம்பிளை பண்ணிட்டேன்னா m⁻1 L³ T⁻². ஓகே. பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் என்ன இருக்கும்? இவங்க ரெண்டு பேரோட பேர் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி. சரியா? ஏன் சார் இவங்களோட பேர் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி? இந்த ரெண்டு குவான்டிட்டிக்குமே யூனிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன். ரொம்ப தெளிவாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்ரேடியன். சரியா? ஸ்பெல்லிங் தெரியாது, இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸ்பெல்லிங் கொஞ்சம் பார்த்துக்கோ. ரேடியன் அண்ட் ஸ்டெர்ரேடியன். ஓகே. ஏன் சார் ஸ்பெல்லிங் கூட தெரியாமல் இருக்குன்னா அது வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ணதே இல்லைப்பா. ஓகே. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு டைமென்ஷன் இருக்காது. ஸோ பொதுவாக எல்லா குவான்டிட்டிக்குமே யூனிட் இருக்குன்னா டைமென்ஷன் இருக்கும், யூனிட்டே இல்லைன்னா டைமென்ஷனும் இருக்காது. ஆனால் இந்த ரெண்டு குவான்டிட்டிக்கு மட்டும் என்னென்னா யூனிட் இருக்குது ஆனால் டைமென்ஷன் இல்லை. நான் ரிப்பீட் அகெயின், மற்ற எல்லா குவான்டிட்டி இவங்க ரெண்டு பேர் தவிர இருக்கிற எல்லா குவான்டிட்டிக்கு யூனிட் இருந்தால் கண்டிப்பாக டைமென்ஷன்னு ஒரு இருக்கும். யூனிட்டே இல்லாத ஒரு குவான்டிட்டிக்கு டைமென்ஷனும் இருக்காது. ஆனால் இந்த ரெண்டு குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்குது ஆனால் டைமென்ஷன் கிடையாது. புரியுதா இல்லையா? புரியுதா? வெரி குட். ஸோ யூனிட் இருக்குது ஆனால் டைமென்ஷன் இல்லை. இதுதான் கரெக்ட் ஆன்சர். The dimension belongs to. இந்த டைமென்ஷன் எதோடது? இந்த கொஷினை பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து இது, ஏன்னா இதோட டைமென்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே இதை மார்க் பண்ணிடலாம். அதாவது நான் சொல்கிறது, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் என்னன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா எது டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எதுவுமே கொடுக்காம இது எதோட டைமென்ஷன் கேட்குறாங்க. அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா உட்காந்து 4க்குமே டைமென்ஷன் கண்டுபிடிப்பாங்க. 4த்துக்குமே டைமென்ஷன் கண்டுபிடிக்காது. ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா பாரு, நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இது எதோட டைமென்ஷன் சார்? இது ஃபோர்ஸோடது. அப்போ ஃபோர்ஸ் இது எதோடது? கரண்ட்டோடது. அப்போ ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர். இதுதான் அவங்க கேட்குறாங்க, ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர். அவ்வளோதானே. இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுக்குறது பாரு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ ஏரியா. மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் எப்படி எழுதலாம்? பில்லு பே பண்ணலன்னா அப்பா ஃபோர்ஸ் அடிப்பார். ஸோ பில் இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ பில்லு பே பண்ணலன்னா அப்பா ஃபோர்ஸ் அடிப்பார். அப்போ பிக்கு பதிலாக நான் அங்கேருந்து என்ன சார் எழுதலாம்? எஃப் பை ஐ இன்டூ எல் டைம்ஸ் ஏரியா. டைமென்ஷனலி ஸ்பீக்கிங் இது லென்த்து, இது லென்த்தோட ஸ்கொயர். அப்போ இது கேன்சல் பண்ணால் லென்த் ஆயிருமா? அப்போ ஃபோர்ஸ் இன்டூ லென்த் என்ன சார்? எனர்ஜி. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொன்னால் எனர்ஜி பை கரண்ட். கரெக்டாக இல்லையா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொன்னால் எனர்ஜி பை கரண்ட். அப்போ எனர்ஜியோட டைமென்ஷனா mL² T⁻². இங்கே mL⁻² தான் இருக்குது, டிவைட் பை கரண்ட். அப்போ இது இல்லை சார், ஏன்னா இதோடது என்ன சார்? எனர்ஜி பை கரண்ட். செல்ஃப் இண்டக்டன்ஸ் நல்லா பாரு, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ Li². அப்படின்னா இதுலேருந்து எல்லுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? எனர்ஜி பை கரண்ட்டோட ஸ்கொயர். எனக்கு இங்கே ஃபோர்ஸ் பை கரண்ட் ஸ்கொயர் வேணும், இது வந்து எனர்ஜி பை கரண்ட்டோட ஸ்கொயர். நீ உட்காந்து இதுக்கு மேலேயே டைமென்ஷன் சிம்ப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சொல்கிறது புரியுதா இல்லையா? அதே மாதிரி இதெல்லாம் உனக்கு தெரியணும், எனர்ஜி பை கரண்ட், எனர்ஜி பை கரண்ட்டோட ஸ்கொயர். அப்போ மேக்னெட்டிக் பர்மபிலிட்டி உங்களுக்கு அப்படியே தெரியுமா? தெரியும். எனக்கு ஃபோர்ஸ் பை கரண்ட் ஸ்கொயர் வரும். எப்படி சார் உங்களுக்கு மட்டும் தெரியுது? நல்லா பாரு, F by L is equal to nu naught I1 I2 by 2 pi R. சார் இது என்ன ஃபார்முலா? நாங்கள் படித்த மாதிரியே இல்லை. இது வந்து 2 parallel conducting wire கூட ஃபார்முலா. நல்லா பாரு, இது லென்த்து,
இதுவும் லென்த்து சார் 2π லென்த்து கிடையாது, 2πக்கு டைமென்ஷனே கிடையாதுப்பா. அப்போ லென்த்தோட டைமென்ஷன் இந்த லென்த்தோட டைமென்ஷன் கேன்சல். அப்போ இதுலேருந்து நான் நியூ நாட் எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர். மேலே இருக்குது ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர், இதுவும் ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். புரியுதா சார்? நியூ நாட்டுக்கு இது மட்டும்தான் வழியா? நான் நியூ நாட்னு கேட்டோன்னே நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். நியூ நாட் ஐ பை 2r இது யூஸ் பண்ணலாம். சர்க்குலர் சார் நான் ஸ்ட்ரெயிட் ஒயர் 2πr போட்டேன், போட்டுக்கோங்க. ப்ராப்ளம் என்ன? இந்த ஃபார்முலா ஏன் யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க? ஏன் எங்கள் கையை வந்து கட்டி போடுறீங்க? உனக்கு பிஓ டைமென்ஷன் தெரியாது. அப்போ பிஓ டைமென்ஷன் தெரியாமல் நியூ நாட் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஃபோர்ஸு பில்லு பே பண்ணலன்னா அப்பா ஃபோர்ஸை அடிப்பார். அப்போ இந்த ஃபார்முலேருந்து நான் என்ன பண்ணுவேன், பியோட ஃபார்முலா எழுதுவேன். அப்போ பிக்கு பதிலாக எஃப் பை ஐஎல் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 2r. இந்த லென்த்து டைமென்ஷனலி கேன்சல் ஆகிடும். அப்போ நியூ நாட் என்ன ஆயிடுச்சு, ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர். ஸோ அதை மேட்ச் ஆகுது. பெர்மியாபிலிட்டி எப்படி எழுதுறது, எப்சிலன் நாட் 1/4 எப்சிலன் நாட் q²r². கரெக்டாக இல்லையா? அப்போ எப்சிலன் நாட் என்ன ஆயிடுச்சு சார், இதை வந்து நான் I² T² போடலாமா? சார்ஜ் வந்து q is equal to I2. குமார் எங்கே போனார், ஐடிக்கு போனார். கரெக்டாக இல்லையா? ஸோ q is equal to IT போட்டேன். ஃபோர்ஸ் பை ஆரோட ஸ்கொயர். அப்போ கரண்ட் வந்து நியூமினேட்டரில் இருக்கணும், ஃபோர்ஸ் டினாமினேட்டரில் வந்துருக்கணும். இங்கே அப்படியே இருக்குது இல்லை சார். அப்போ இதுவும் மேட்ச் ஆகலை. சொல்கிற லாஜிக் புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க, அதான் நான் சொல்லுவேன். ஓகே. அதே மாதிரி திடீர்னு கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ எனர்ஜியில் பேசுங்க. எல்லாத்தையும் எதில் எனர்ஜியில் பேசுங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். எனர்ஜி ஹீட் டெசிபேட்டட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு I² RT. அப்போ ஆரை நான் எப்படி எழுதிக்கலாம் சார், எனர்ஜி பை, கரெக்டாக இல்லையா, எனர்ஜி பை I² T. கொஷின் சால்வ். அப்போ டைமென்ஷனலி பாரு, எனர்ஜியோட டைமென்ஷன் எனக்கு தெரியும், I² இருக்கா டினாமினேட்டரில் பார்க்கணும். கெப்பாசிட்டன்ஸ்க்கு பார்த்தோன்னா ½ CV² யூஸ் பண்ணு அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீ Q²/C யூஸ் பண்ணிக்கோ. Q²/C. Q எப்படி எழுதிக்கலாம், I² T²/C. நீ ½ CV² போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் டைமென்ஷனலி என்ன ஆகும்னா கரண்ட்டோட ஸ்கொயர் Tயோட ஸ்கொயர் டிவைட் பை எனர்ஜி. அப்போ எனர்ஜி பார்த்தோன்னா ½ Li². அப்போ எல்லோடது என்ன ஆயிடுச்சு, எனர்ஜி பை கரண்ட்டோட ஸ்கொயர். புரிஞ்சா சார்? இவங்களை வச்சு டைம் கேட்டால் என்ன சார் பண்ணுறது? டைம் திடீர்னு கேட்குறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸில் டைமோட ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இதுவும் எனர்ஜி, இந்த ரெண்டு எனர்ஜியை ஈக்குவேட் பண்ணு. கரண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? கரெக்டாக இல்லையா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இல்லை பாரு, இதை ஈக்குவேட் பண்ணிடு. I² RT is equal to I² T²/C. ஸோ இந்த டைம் இது கேன்சல் ஆயிரும், இந்த டைம் இதோட ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ டைமோட வேல்யூ என்ன வருது, CR. சரியா? ஸோ நான் படிக்கிறப்ப CRன்னு ஒரு சார் இருந்தார், இப்போயும் இருக்கார். ஓகே, பட் இப்போ நான் படிக்கல, அவ்வளோதான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டைம்க்கு வர்றார், அதனால் ஞாபகம் எங்கத்தில் CR பஞ்சுவாலிட்டியில் தாறுமாறு. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு CR. ஓகே. அடுத்து இதுக்கும் பார்த்தோன்னா I² RT இஸ் ஈக்குவல் டு அந்த ஹாஃப்க்கு டைமென்ஷன் இல்லை, அதனால் விட்டுறேன். அகைன் இந்த கரண்ட் கேன்சல் ஆச்சு. T இஸ் ஈக்குவல் டு L/R. நான் யூஜியில் வந்து ஒரு தடவை ப்ராஜெக்ட் பண்ணேன். ப்ராஜெக்ட் என்ன சார், இது பார்த்தீங்கன்னா இண்டக்டரும் ரெசிஸ்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்க்யூட்டில் இண்டக்டர் இருக்குது, ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் மட்டும் இருக்குது. அப்போ நான் கரண்ட்டை கொடுத்த உடனே என்ன ஆகும் சார், அந்த பல்பு க்ளோ ஆகும். வேற இண்டக்டர் இருக்க சர்க்யூட்டில் என்ன ஆகும்னா நான் கரண்ட் கொடுத்தோன்னே பல்பு க்ளோ ஆகாது. இட் டேக் சம் டைம். ஏன் சார் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டர் வந்து கரண்ட் ஸ்டோரிங் டிவைஸ். புரியுதா இல்லையா? அப்போ இண்டக்டர் வந்து கரண்ட் ஸ்டோர் பண்ணும். அப்போ டைம் எவ்வளோ லேட்டாக க்ளோ ஆக போகுதுன்னா அது எதை பொறுத்து இருக்குன்னா L/R ரேஷியோ பொறுத்து இருக்கும். இதை நான் யூஜியில் அதனால் ஞாபகம் இருக்கும் L/R. ஓகேவா? அடுத்து இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொன்னால் I² T²/C is equal to Li². அகைன் இது கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ T² is equal to LC. இல்லை டைம் பீரியட் வேணும்னு சொன்னால் √LC.
சரிங்களா? ஓகே, ஸோ என்ன டைம் வந்து ரூட் ஆஃப் எல்சி, இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் இருக்கும் பார்த்தியா, எல்சியூ. ஸோ யூ வந்து இப்படி வரைகிறோன்னு வச்சுக்கோ, எல்சியூ பட் ரூட் ஆஃப் எல்சி அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன வச்சுருந்தேன், நாங்கள் ஹார்ட்லி ஆசிலேட்டர் கால்பிட் ஆசிலேட்டர் கண்டுபிடிப்போம், டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் ரிலேஷன்ஷிப்க்கு இது நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, எனர்ஜி மட்டும் வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, கஷ்டம் வேண்டாம். இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்ட் ஆஃப் லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க, சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் ஏரியா கேட்குறான். ஏரியாவோட ஃபார்முலா என்ன சார், லென்த் இன்டூ பிரெத். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் என்ன ரூல்ஸ் பார்க்கணும், மினிமம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கணும். இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்போ என் ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் இருக்கணும், 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் இருக்கணும். இதில் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது, 4. இதில் தான் 2 இருக்குது. ஸோ ஆன்சர் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் வரும். சார் இல்லை சார், நான் உட்காந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி இந்த ஆன்சர் கரெக்ட்னு வரலாம். ஆனால் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட் ஆன்சர் இல்லை. புரியுதா? பட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பொறுத்தே அது கரெக்ட் ஆன்சர் இல்லை. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஃபைனல் ஆன்சர் இப்படி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. சரிங்களா? லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. நிறைய பேர் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேட்ச் த ஃபாலோயிங் தான் சார் இருக்கிறதுல ஈஸி. நிறைய பேர் அது வந்து டைம் கன்சியூமிங் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. டைம் கன்சியூமிங் கிடையாது. நல்லா பாரு, இதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் 2 கரெக்ட். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி என்ன சான்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் 2 வரும். அதாவது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்க்கு இந்த வேல்யூ. சார் சப்போஸ் அது வரலன்னா, அப்போ வரலன்னா யோசிச்சு பாரு, இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் அது இருக்குது. அப்போ அதுதான் ஃபைனல் ஆன்சர்னு முடிச்சிடலாமே. லாஜிக் புரியுதா? ஸோ ஒன்று மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகுறதுல வரும், இல்லைன்னா இதில் தான் வரும். நல்லா பாரு, இப்போ நம்ம எப்படி பார்க்குறது, கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன்னா m⁻⁻1 L³ T⁻², எனக்கு தெரியும் சார். அப்போ இந்த 3ல் இது வராது சார் இதுக்கு மேலே. நெக்ஸ்ட்டு பாரு, செகண்ட் ஆப்ஷனுக்கு பாரு 2 4 4ன்னு இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி 2 தடவை 4 ரிப்பீட் ஆகுது. அப்போ 4th ஆன்சர் இருக்க வாய்ப்பு அதிகம். நான் ஒரு தடவை செக் பண்ணுறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன எனர்ஜி, இதான் சார். அப்போ இதான் சார் வருது. அப்போ இதுவும் என் ஆன்சர் இல்லை. இதுக்கு மேலே 1 and 3 இதில் எனக்கு எது தெரியும், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் தெரியுமா? பொட்டன்ஷியல்னா என்ன சார், பொட்டன்ஷியல்னா ஒன்றுமே இல்லை, எனர்ஜி பை மாஸ். எனர்ஜியோடது என்ன, mL² T⁻². அதை மாஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா L² T⁻² இருக்கும். கிராவிடேஷன் பொட்டன்ஷியலுக்கு இந்த வேல்யூ. ஸோ 3க்கு 1, ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சா? இன்டென்சிட்டின்னு என்ன சார், இன்டென்சிட்டி பேசிக்கலி ஒரு ஆக்சலரேஷன் மாதிரி. இன்டென்சிட்டி பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் மாஸ். ஃபோர்ஸை மாஸால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ அதான் சார் இன்டென்சிட்டி வந்து ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் தான் கொடுக்கும். அப்போ இதுக்கு இது கரெக்ட். புரிஞ்சா? இல்லை நீ பின்னாடிலேருந்து வரியானால அவர் 4க்கு 3 தான் 3 இடத்துல கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஆன்சர் இருக்க வாய்ப்பு கம்மி. அப்போ இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணி விட்டுரு. புரியுதா இல்லையா? அடுத்து இங்கே வந்து ரிப்பீட்டேஷன் அந்த மாதிரி பார்க்கலாம். மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிறதா ஆன்சரில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகே, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் என்ன சார், கண்டக்டன்ஸ். ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் என்ன, கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் கண்டக்டன்ஸ். ஓகேவா? யூனிட், ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். இதோட ரெசிப்ரோக்கல் என்ன ஆயிரும் சார், ஓம் இன்வர்ஸ்னு போடலாம். இல்லை ஓம் இன்வர்ஸ் அப்படியே உல்ட்டாவாக எழுதுனா என்ன ஆகும் சார், மோன்னு வரும். இல்லைன்னா இது கண்டுபிடிச்சது சைமன். ஓகேவா? நீங்கள் யோசிக்கலாம் இது யார் சார் சைமன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரியா? ஜார்ஜ் சைமன் ஓமா இல்லை சைமன் ஜார்ஜ் ஓமா, கரெக்டாக எனக்கு தெரில. பட் இது வந்து ஒரே மனுஷனோட பேர். நம்ம ஓம்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தியா, ஓம். ஸோ அவரோட பேர் தான் ஜார்ஜ் சைமன் ஓம். அப்போ ஒரு யூனிட் என்ன சார், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சேன்னா அதில் என் பேர் ஓம்னு கொடுத்துட்டேன் சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஓம் வந்து எனக்கு அப்பே வந்து அது ஹிந்துவோடது, அது இல்லைப்பா, அவரோட பேர் ஓம், அதனால் அவர் அந்த யூனிட் வச்சுக்கிட்டார். ஓகேவா? ஸோ ஓம். அவரோட இன்னொரு பேர் என்ன, சைமன். அப்போ ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கலுக்கு அவரோட இன்னொரு பேரை வச்சுக்கிட்டார். ஸோ சைமன், அதுதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ கண்டக்டன்ஸ் பார்த்தோன்னா இந்த 3 யூனிட்டில் எந்த யூனிட்டாலும் யூஸ் பண்ணலாம். ஓம் இன்வர்ஸ், இல்லை ஓம் இன்வர்ஸ் உல்ட்டா எழுதுனா மோ, இல்லைன்னா அவரோட இன்னொரு பேர் என்னது, சைமன்.
the physical quantity that has same dimension formula is pressure. ப்ரெஷருக்கும் எதுக்கும் சேம் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கும் யங்ஸ் மாடுலஸ்க்கு. எப்படி சார் டேரெக்டாக சொல்கிறீங்க? எனக்கு தெரியும். ஏன்னா நல்லா பாரு, ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஃபோர்ஸுக்கு ஃபோர்ஸ், அப்போ ஃபோர்ஸும் இதுவும் ஈக்குவலாக இருக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? மொமெண்டம் என்ன எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் இன்டூ டைம். தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியணும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை டைமா? நியூட்டன் செகண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ மொமெண்டம்ங்கிறதா ஃபோர்ஸ் இன்டூ டைம். சரி, ஏன் சார் ஆகாத வேலை மாஸ் இன்டூ வெலாசிட்டி சொல்லலாம்ல? நான் எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் எழுதி காட்டுறேன். அப்போ நல்லா பாரு, ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா கண்டிப்பாக ஃபோர்ஸோட ஈக்குவலாக இருக்காது. ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா கண்டிப்பாக ஃபோர்ஸ் இன்டூ டைம்க்கு ஈக்குவலாக இருக்காது. விஸ்காசிட்டி எப்படி எழுதிக்கலாம்? 6 பை நீட்டா ஏ இன்டூ ஆர்னு நினைக்கல, ஏ ஆர் இன்டூ வி. if I am not wrong, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோமா? ml t power minus 2 is equal to neta. r வந்து ரேடியஸ், e வந்து வெலாசிட்டி. எஸ், ஸோ இதான் கிடைக்குது. அப்போ நீட்டாவோட ஃபார்முலா என்ன ஆகுது சார்? ஃபோர்ஸ் பை வெலாசிட்டி இன்டூ ரேடியஸ். ஓகேவா? புரிஞ்சா? அப்போ நல்லா பாரு, எனக்கு ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா வேணும். இதில் எதுவுமே ஃபோர்ஸ் அப்பான் ஏரியான்னு மேட்ச் ஆகலை. ஏன்னா இதில் பார்த்தோன்னா லென்த் ஸ்கொயர், அங்கே கீழே டினாமினேட்டர் டைமும் இருக்குது. அப்போ எனக்கு அது மேட்ச் ஆகலை. ஸோ யங்ஸ் மாடுலஸ் என்ன சார்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் இல்லை, அப்போ யங்ஸ் மாடுலஸோட டைமென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஸ்ட்ரெயின் வந்து டெல்டா எல் பை எல், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் உட்காந்து என்ன பண்ணணும்? ஒன்றுக்கு டைமென்ஷன் எழுதணும். நான் ஈஸியாக எழுதுறேன் பாரு. ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? ml t power minus 2. மொமெண்டமோட டைமென்ஷன் என்ன? ml t power minus 1. ஆப்ஷன் சி. யங்ஸ் மாடுலஸோட டைமென்ஷன் என்ன? ml power minus 1 t power minus 2. ஆப்ஷன் டி. விஸ்காசிட்டியோட டைமென்ஷன் என்ன? ml power minus 1 t power minus 1. இப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் என்ன? ப்ரெஷரோட டைமென்ஷன் ml power minus 1 t power minus 2. இது எதோட மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் சியோட மேட்ச் ஆகுது. சரியா? the percentage error in the measurement of g. gravitation, அந்த g இருக்கு பற்றி, அந்த ஜியில் பர்சன்டேஜ் எரர். பொதுவாக கொஷினில் ஃபார்முலா கொடுத்து வச்சுருக்கேன், ஃபார்முலா கொடுக்காம இந்த ஃபார்முலா கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? அப்போ ஜியிலே கேட்குறான். இந்த 4 பை ஸ்கொயரை விட்டுரு, இது கான்ஸ்டன்ட். அப்போ டெல்டா ஜி பை ஜி பர்சன்டேஜில் கேட்குறப்போ டெல்டா எல் பை எல் ப்ளஸ் இங்கே 2 இருக்கா, அப்போ 2 டைம்ஸ் டெல்டா டி பை டி. நிறைய பேர் இந்த இடத்துல பண்ணுற மிஸ்டேக் அதான், del 2 போட மறந்துடுவாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க, அப்போ ஆன்சர் தப்பாக வரும். பர்சன்டேஜ்னால இன்டூ 100. ஓகேவா? டெல்டா எல்லோட வேல்யூ என்ன? 0.1 டிவைட் பை 10. இந்த 100 உள்ளே கொண்டு வந்துடுறேன். ப்ளஸ் 2 டைம்ஸ் டெல்டா டீயோட வேல்யூ என்ன? 100 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது 0.1. ஸோ இங்கே வந்து 1%, இது வந்து 2%. அப்போ ஆன்சர் 3%. நிறைய பேர் இந்த இடத்துல 2 போட மறந்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? 1 + 1 2%. சார் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுல்ல, அப்போ ஆன்சர் போடலாம் தானே? அப்படின்னு பண்ணக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்போஸ் ஃபார்முலா கொடுக்காம இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டெல்டா டி பை டி இஸ் ஈக்குவல் டு, இவங்க 2 பேருக்கு ஹாஃப் இருக்கா, half delta L by L plus half delta T by, delta G by G. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும்? எனக்கு டெல்டா ஜி பை ஜி வேணும். அப்போ நான் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 டைம்ஸ் டெல்டா டி பை டி இஸ் ஈக்குவல் டு 2ஆல் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இது டெல்டா எல் பை எல் ஆயிரும், ப்ளஸ் இது டெல்டா ஜி பை ஜி ஆயிரும். சார் அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் ஆயிடும். அப்படி தான் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு? டெல்டா டி பை டி மைனஸ் டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி பை ஜி. ஸோ டெல்டா ஜி பை ஜி வேணும். அப்போ இதில் இது சப்ராக்ஷன் வராது. எப்பவுமே எரர்னு வந்தால் இந்த இடத்துல என்ன வரும்? அடிஷன் தான் வரும். ஓகே, ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π√L/Gன்னு இருக்கிறப்ப எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஃபஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்குவேன். ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் சிம்பிளிஃபை பண்ண ஈஸி. சரியா? ஸோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணதான் இந்த ஃபார்முலா. நீங்கள் பாட்டுக்கு ரைட் லெஃப்ட் மாற்றி வச்சுட்டு இப்போ 2 வருது சார், 2 - 1 1, ஆன்சர் வந்து 1 எங்கே மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா எரர் எப்பவுமே ஆட் ஆகும். The error in the measurement which arise due to unpredictable fluctuation. Unpredictable சார், எதனால் வந்துச்சுனே தெரியல, ரேண்டமாக வந்துருச்சு சார். அப்படின்னா இதோட பேர் என்ன எரர்? இதோட பேர் ரேண்டம் எரர். சரிங்களா? இதோட பேர் என்ன எரர்? ரேண்டம் எரர். ஓகே. ஒரு மெட்டல் வயர் இருக்குது, அதோட மாஸ் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, லென்த்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? டென்சிட்டி. ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பர் வால்யூம். நல்லா பாரு, ஒயர்னு சொல்கிறோம், சிலிண்டராக இருக்கும். அப்போ மாஸ் பை வால்யூமோட ஃபார்முலா என்ன? πr²h. அப்போ டெல்டா d/d பர்சன்டேஜ் வேணும். அப்போ என்ன ஆகும்? மாஸில் இருக்க எரர் டெல்டா m/m, பை வந்து கான்ஸ்டன்ட், r² இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் டெல்டா r/r ப்ளஸ் டெல்டா h/h. பர்சன்டேஜ்னாலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. டெல்டா m/m மாஸில் எவ்வளோ இருக்குது? இதுதான் சார் மாஸோட வேல்யூ. எரர் எவ்வளோ? 0.002. நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு 0.2/0.4. நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்ப்பா இதை. சரியா? எரர் 100ஆல் மல்டிப்ளை ப்ளஸ் 2 டைம்ஸ் டெல்டா. ரேடியஸ் எது சார்? ரேடியஸ் இதுதான். இதை 2ஆல் அது 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.1/0.3 டெல்டா ஹெச். இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2/5. ஓகே. 0.2 0.4, 2/4 என்ன? 0.5 சார். இதோட வேல்யூ என்ன இருக்குது? 1/3. சரி, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.67. 2/4 என்ன? 0.4. 0.9. அப்போது 1.57. கரெக்டா இல்லையா? 1.57. ஸோ 1.57 நியரஸ்ட் நம்பர் என்ன? 1.6%. புரியுதா? The diameter of a spherical bob when measured with vernier caliper yield to have final value. இதுதான் சார் வேல்யூஸாக வந்திருக்குது. ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் கேட்குறாங்க. அப்போ நல்லா பாருங்க, ஆவரேஜ் எடுக்க போகிறேன். கரெக்டாக இல்லையா? அப்போ ரூல் என்ன சார்? ஆட் பண்ண போகிறப்ப ரூல்ஸ் என்ன? எத்தனை டெசிமல் இருக்கும்? மினிமம் டெசிமல் பாரு. இது 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, எல்லாமே 2 இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சரும் 2 டெசிமலில் இருக்கணும். 2 டெசிமல்னால் இந்த ஆன்சர் வரலாம், இல்லை இந்த ஆன்சர். இது வராது. இப்போ நல்லா பாரு, அவன் இந்த நம்பர் கொடுத்துருக்கான். அப்போ மோஸ்ட் ப்ராப்ளி நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த நம்பர் வரும். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் இது வரைக்கும் எல்லா கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கஷ்டப்பட்டு ஒரு ஆன்சர் கொண்டு வந்துடுறோன்னு வச்சுக்கோ. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சர் கொண்டு வரணும், அந்த ஆன்சர் ஆல்ரெடி அங்கே இருக்கும். நம்ம அந்த ஆன்சரை மார்க் பண்ணுறதுக்காக தான் அந்த நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. பட் சிக்னிஃபிகண்ட் ரூலை பொறுத்தவரைக்கும் தப்பு. அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ்க்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா எனக்கு தெரிஞ்ச என்னமோ இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு தோணுது. அப்போ இந்த நம்பரை வந்து நான் 2 டெசிமலுக்கு மாற்றணும். அப்போ நல்லா பாரு, 3.328. நான் இந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த நம்பர் 5 விட அதிகமாகிடுச்சு. 5 விட அதிகமாகிடுச்சுன்னா முன்னாடி இருக்க நம்பரை 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ 3.33 வருது. சார் எனக்கு புரியலை, இது எல்லாத்தையும் கூட்டுப்பா. சரியா? கூட்டினா நான் 3.3 காமன் வச்சுக்கிறேன். அப்போ 3 2 3 + 2 5 5 + 4 9 9 + 3 12 12 + 2 14 14 வருது. எல்லாமே 3 தானே. 15 + 1 16 டிவைட் பை 5. 5ஆல் டிவைட் பண்ண தெரியலன்னா மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிடு. அப்போ 33 28 டிவைட் பை 10. சரியா? எனக்கு கேல்குலேஷன் புரிஞ்சுப்பா நான் என்ன பண்ணியிருக்கேன். 64 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 128. ஸோ அந்த 28 இங்கே எழுதிட்டேன். 1 கேரி. இந்த நான் கொஞ்சம் இல்லை சார். 2 4s are 8 2 6s are 12 12க்கு 2 கேரி 1 2 6s are 12 12க்கு 2 கேரி 1 +1 3. புரிஞ்சா? உட்காந்து கேல்குலேட் பண்ணிக்கோ.
இதோட ஆன்சர் என்ன வருது 3.328. நான் இதை பார்த்தோன்னு சொன்னேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க. ஓகேவா? அதாவது கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வந்து அந்த ஆன்சர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் எப்பயுமே அப்படி தான் கொடுத்துருப்பான். நீ கால்குலேட் பண்ணிட்டு வந்தால் ஒரு நம்பர் அங்கே சிக்கி கிடக்கும். நீ அதான் ஆன்சர் நினைப்பேன், அங்கே ஆன்சர் இருக்காது. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இது எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இது ஆன்சர். சப்போஸ் இதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் 4 இல்லை 5 இருக்குன்னு வச்சுக்கோ, 5 4 3 2 1 ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் வந்துருக்கும். ஏன் சார் 5 இருந்துச்சுன்னா அது போட்டிருப்பீங்க? ஏன்னா 5 இருக்குன்னா நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை பார்க்கணும். முன்னாடி இருக்கிறது வந்து ஈவன் ஆச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே விட்டுருவோம். அப்போ 3.32 வந்துருக்கும். ஓகே. The mechanical quantity which has a dimension of reciprocal of mass, அதாவது m⁻⁻1 எதோட டைமென்ஷனில் வருது? ஆங்குலர் மொமெண்டம் என்ன சார்? mvr. கரெக்டாக இல்லையா? இல்லைன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். அப்போ மாஸ் இதோட டைமென்ஷன் எழுதணும்னு சொன்னால் கண்டிப்பாக m நியூமரேட்டரில் வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி k. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஹீட்னா பேசிக்கலி எனர்ஜி பர் டைம். கரெக்டாக இல்லையா? அந்த ஃப்ளோ ஆஃப் ஹீட் எனர்ஜி பர் டைம் இஸ் ஈக்குவல் டு KA டெல்டா T, ஆக்சுவலி கேபிட்டல் T டெம்பரேச்சர் தானே, அப்பான் லென்த்து. இப்போ நல்லா அப்புறம் K வேணும்னு சொன்னால் எனர்ஜி பை T லென்த்து ஏரியா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதில் எனர்ஜியில் மட்டும்தான் மாஸ் இருக்குது. எனர்ஜி நியூமரேட்டர் இருக்குது. அப்போ ஆன்சரும் மாஸும் நியூமரேட்டரில் இருக்கும். டார்க் வந்து ஃபோர்ஸ் இன்டூ லென்த். ஃபோர்ஸில் வந்து மாஸ் நியூமரேட்டர் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் வரும். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் மட்டும்தான் என்ன வரும்? m⁻⁻1 L³ T⁻²ன்னு வரும். புரியுதா இல்லையா? அப்போ இதுதான் உன்னோட ஆன்சராக இருக்கும். மிச்சம் எல்லாத்துலேயும் மாஸ் எதில் இருக்குது? நியூமரேட்டரில் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் mL² T⁻⁻1 நான் இதுக்கு எழுதுறேன்னு சொன்னால் இதுலேருந்து இது ஒரு லென்த்து கேன்சல் ஆயிருமா? அப்போ எனர்ஜி பர் டைம், எனர்ஜி டிவைட் பை டைம், டெம்பரேச்சர்னா கெல்வின் பவர் -1. ஸோ இது பாரு, டார்க் கூட வேணுமா? எனர்ஜி தான். பேசிக்கலி டார்க்னா ஃபோர்ஸ் பர் லென்த், ஃபோர்ஸ் இன்டூ லென்த் தான் எனர்ஜி மாதிரி தான். mL² T⁻² வரும். இது இதோடது. ஸோ எங்கே m⁻⁻1 இருக்குது? இங்கே மட்டும்தான் m⁻⁻1 இருக்குது. நீ இது கண்டுபிடிக்கலாம் வேணாம். m⁻⁻1 எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரே டைமென்ஷன் வந்து கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் மட்டும்தான். இதுக்கு மேலே பார்த்தோன்னா 2024 லாஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா 3 தடவை நீட் எக்ஸாம் நடந்திருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த QRSTன்னு ஆல் ஓவர் இந்தியா நடந்தது. MNOPன்னு சொல்லிட்டு ஒரு சில சென்டர்ஸில் 1563 பசங்க ஜட்ஜரில் எழுதினாங்க. அப்புறம் நம்ம தூத்துக்குடியில் 2 இடத்துல அந்த கொஷின் தான் எழுதினாங்க. தூத்துக்குடி பசங்க வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியல, அவங்களுக்கு ஜஸ்டிஸே கிடைக்கல. ஓகேவா? நானும் போய் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு வந்தேன். அவங்களுக்கு ஜஸ்டிஸ்லாம் ஒன்றும் கிடைக்கல. இவங்க ப்ராப்பராக பண்ணவே இல்லை எதுவுமே. ஓகேவா? ஸோ அந்த கொஷின் பேப்பர் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1563 பசங்களுக்கு மட்டும் வந்து நிறைய மார்க் அள்ளி போட்டிருந்தாங்க. 563 83 அவங்களுக்கு நிறைய மார்க் அள்ளி போட்டதுனால அவங்களுக்கு மட்டும் ரீ எக்ஸாம் எழுதிக்க சொன்னாங்க. ஸோ அது ஒன்று நடந்துச்சு. அதனால் போன வருஷம் 3 கொஷின் பேப்பர். ஓகேவா? இந்த 3 கொஷின் பேப்பரில் 2024 மட்டும் போட்டிருக்குன்னா அது வந்து நார்மல் ஆல் ஓவர் இந்தியா எழுதினது. MNOPன்னு எழுதினது அந்த ஒரு 1500 ப்ளஸ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பசங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ரீ எக்ஸாம் வந்து அந்த பசங்க ஒரு சில பசங்க ஒரு 800 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த ரீ எக்ஸாம் எழுதினாங்க அவங்களுக்கு. ஸோ ஒரு வெர்னியர் கேலிப்பர் இருக்குது. இதில் நல்லா பாரு, n+1 டிவிஷன் வந்து n டிவிஷனோட கோயின்சிடன்ஸ் ஆகுது. என்னோட ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர் இன்டூ MSD. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது சார்? இதை சிம்பிளிஃபை பண்ணு. 1/n+1 MSD. கரெக்டா? MSDயோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 0.1 மில்லிமீட்டர். ஃபைனல் ஆன்சர் இதில் கேட்குறான். ஸோ 1 MSD 0.1 மில்லிமீட்டர். ஃபைனல் ஆன்சர் சென்டிமீட்டரில் கேட்குறான். அப்போ இது என்ன ஆயிரும்? 0.01 சென்டிமீட்டர்னு ஆயிருமா? ஸோ 1/n+1 இன்டூ 0.01 சென்டிமீட்டர். இதை நான் இப்படி எழுதலாமான்னு பாரு. இதுக்கு ஷார்ட் கட் என்னன்னா நல்லா பாரு, n+1 டினாமினேட்டரில் இருக்குது. எத்தனை ஆப்ஷனில் n+1 டினாமினேட்டரில் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. சரி, எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? n+1 கொஷினில் கொடுத்துருக்கான். வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கோயின்சைட் வித்
n main scale reading. சரி, இல்லை main scale division. அப்போ 1 VST ஓட வேல்யூ என்ன? n டிவைட் பை n plus 1 MST. கரெக்டா? லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்ன? 1 MST minus 1 VST. VSTக்கு வந்து நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா உனக்கு அகைன் 1 by n plus 1 கிடச்சிரும். MSTக்கு பதிலாக வேல்யூ போட்டுக்கோ. புரிஞ்சா? 1 MSTயோட வேல்யூ 0.01 சென்டிமீட்டர். ஸோ கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும். The quantities which have same dimension as of solid angle. சாலிட் ஆங்கிளுக்கு என்ன சார் டைமென்ஷன்? சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ நம்மள்ட்ட கேட்குற குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது, ஆர்க்குக்கு டைமென்ஷன் இருக்குது. ஏன்னா ஆர்க் வந்து பேசிக்கலி ஒரு லென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதான் ஆர்க், இதான் எஸ், இது வேல்யூ ஆர், இந்த வேல்யூ தீட்டா. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன? ஆர் இன்டூ தீட்டா. அப்போ எஸ் வந்து டிஸ்டன்ஸ், அப்போ டிஸ்டன்ஸுக்கு வந்து ரேடியஸோட டைமென்ஷன் வந்துடும். ஏன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டா. தீட்டாக்கு டைமென்ஷன் இல்லைனா ஆரோட டைமென்ஷன் எஸ்ஸுக்கு வந்துடும். புரியுது? அப்போ இது இல்லை. ஆங்குலர் ஸ்பீட்னா ஒமேகா. ஒமேகாவோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1 by டைம் பீரியட். பேசிக்கலி இது தீட்டா பை டைம். தீட்டாக்கு டைமென்ஷன் தான் டைம் பீரியடுக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரெஷரோடது, ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரோட டைமென்ஷன். அப்போ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இது பாரு ஸ்ட்ரெயின் ஆங்கிள். ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது, ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் கிடையாது. ஃபோர்ஸ் டிஃபைன் பை ஃபோர்ஸை இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. த ஃபேக்டர் விச் இஸ் டைமென்ஷன்லெஸ். இதில் எந்த ஃபேக்டர் டைமென்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நல்லா பாரு, ஆல்ஃபா. சரியா, நான் ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன். ஆல்ஃபா is equal to force by t square. Beta is equal to force by t. இப்போ என் ஃபைனல் ஆன்சருக்கு டைமென்ஷன் இருக்கணுமா? இருக்கக்கூடாது. அப்போ நீ யோசிச்சு பாரு, இங்கே ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ நான் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்ஸோட ஸ்கொயர் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன் சார் மல்டிப்ளை பண்ணக்கூடாது? ஏன்னா மல்டிப்ளை பண்ணிட்டா ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸோட ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக டைமென்ஷன் இருக்கும். ஆனால் ஃபைனலி டைமென்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நான் மல்டிப்ளை பண்ணாமல் டிவைட் பண்ணுவோம். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது பாரு, இங்கே பாரு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதுவும் வராது. நான் பீட்டாவை ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கிது? எஃப் பை டி. ஏன்னா ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணுறேன், எஃப் பை டி ஸ்கொயரில் டிவைட் பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல். அப்போ மேலே எனக்கு ஏதோ டைமென்ஷன் கிடையாது, டைம் ஓடுது. ஸோ பீட்டா பை ஆல்ஃபான்னு போட்டால் எனக்கு டைமோட டைமென்ஷன் கிடைக்கிது. அதில் நான் இன்னொரு டைமை மல்டிப்ளை பண்ணால் டைம் இன்டூ டைம் ஸ்கொயர் ஆயிரும். எனக்கு டைமென்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ ஆல்ஃபா பை பீட்டா போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 by டைம்னு கிடைக்கும். ஏன்னா பீட்டா பை ஆல்ஃபா வந்து டைம் கொடுக்குதுன்னா ஆல்ஃபா பை பீட்டா 1 by டைம். அந்த 1 by டைம் என்ன ஒரு டைமால் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு. சரி, எனக்கு ஒன்றும் புரியல. வாங்க, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை டைமோட ஸ்கொயர். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? ml(t⁻²). அதில் டைம் ஸ்கொயரில் டிவைட் பண்ணிட்டேன்னா ml(t⁻4). பீட்டாவோட டைமென்ஷன் என்ன? கரெக்டாக இல்லையா? என் ஃபைனல் ஆன்சரில் என்ன இருக்கணும்? டைமென்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ நீ சொல்லு, நான் இதையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு மாஸோட டைமென்ஷன் வரும். எனக்கு மாஸோட டைமென்ஷன் இருக்கக்கூடாது. ஃபைனல் ஆன்சர் டைம் மட்டும் இருக்குது, அதுக்கு டி டைமென்ஷன். அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சரில் மாஸ்க்கு டைமென்ஷனே இருக்கக்கூடாது. அப்போ நான் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்த என்ன பண்ணுவேன்? டிவைட் பண்ணு பாரு. டிவைட் பண்ணனா இதையும் டிவைட் பண்ணால் 1 by t கிடைக்குமா? அப்போ ஆல்ஃபா பை பீட்டா போட்டால் எனக்கு 1 by t கிடைக்குது. அப்போ அதை டைமால் மல்டிப்ளை பண்ணால் 1 by t இன்டூ டி கேன்சல் அவுட் ஆயிரும். இல்லை சார், எனக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது சார் அப்படின்னா, ஆல்ஃபா பவர் ஏ, பீட்டா பவர் பி, டைமோட பவர் சி, ml(t⁻⁻4) ஹோல் பவர் ஏ, ml(t⁻⁻3) ஹோல் பவர் பி, டி பவர் சி. இங்கே 0, இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பியை கூட்டினா 0 வரணும். லென்த்தை ஈக்குவேட் பண்ணு. இங்கே 0, இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பியை கூட்டினா 0 வரணும். ஓகேவா? அடுத்து டைம். இங்கே 0, இங்கே -4a -3b ப்ளஸ் சி. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு -b. ஏ இஸ் ஈக்குவல் டு -b போட்டேன்னா 4ஏக்கு பதிலாக -4b போட்டுருவியா? அப்போ ஏ ஆயிருமா?
சாரி பி ஆயிருமா? லெட் மீ எக்ஸ்பிளைன். நான் ஏக்கு வந்து மைனஸ் பி போடுறேன், அப்போ -4 இன்டூ -b, அப்போ 4b, 4bலேருந்து 3b போயிடுச்சுன்னா b + c. அப்போ சியோட வேல்யூ எப்படி இருக்குது? -bக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ எனக்கு என்ன தெரியுது? ஏவும் -bக்கு ஈக்குவல், சியும் -bக்கு ஈக்குவல். அப்போ ஏவும் சியும் ஈக்குவல், அது -bக்கு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா ஆல்ஃபாவும் டைமும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஆல்ஃபாவும் டீயும் 1, இங்கேயும் 1. ஆனால் பி வந்து 1 இருக்கக்கூடாது, -1 இருக்கணும். இங்கே பாரு, ஆல்ஃபாவும் டீயும் 1 இருக்கணும். இங்கே டி வந்து டினாமினேட்டர் இருக்குது, அதனால் அது வராது. இங்கே பாரு, ஆல்ஃபாவும் டி ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே என்னச்சு, மேலே கீழே போயிடுச்சு. அப்போ இல்லை, ஒரு ஆல்ஃபா டி ஈக்குவலாக இருக்கா, பீட்டா நெகட்டிவில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நல்லா பாரு, இந்த கொஷின் 2024 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்று ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பர்லேருந்து, ஒன்று பார்த்தீங்கன்னா இது பேசிக்கில் போயிடும், இது வந்து டைமென்ஷன் அனாலிசிஸில் போயிடும். அகைன் பாரு, இதுவும் டைமென்ஷன்ஸ் தான். ஓகேவா? இது வந்து அந்த எம்என்ஓபி கொஷின் பேப்பர். அகைன் பாரு, உடனே மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. நல்லா பாரு, ஆப்ஷன் தனித்தனியாக இருக்குது, 4 டைமென்ஷன். நல்லா பாரு. ஸோ ஏக்கு 4, எத்தனை ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஒரே ஒரு ஆப்ஷன். கொஸ்டின் சால்வ். ஏக்கு 4 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது, கொஸ்டின் விட்டுரு. இதில் 2 இருக்குது, ஸோ பிக்கு 1 மேட்ச் ஆகுது. இதில் 1 2 3 டெசிமல் இருக்குது, சரியா? டெசிமல் இல்லைன்னா இங்கே 2, டெசிமல் இருக்கனால இங்கே 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இங்கே டெசிமல் வச்சானா 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், டெசிமல் இல்லாதனால இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். புரிஞ்சா? ஸோ 1 இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் ஒரே மாதிரி போட்டு வச்சுருப்பான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான், சம்மந்தம் இல்லாத இந்த மாதிரி முடிச்சிருவான். சம்மந்தம் இல்லாத மாதிரி முடித்தா நம்மளுக்கு இன்னும் டைம் ஈஸியாக, டைம் கன்சியூம் ஆகாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு பாரு, ஸ்க்ரூ கேஜ் வச்சு ஒரு கொஷின். ஸ்க்ரூ கேஜ் வச்சு இப்போல்லாம் ரீசெண்டாக நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர், சரிங்களா? ஸோ அந்த காம்பினேஷனில் நிறைய கொஷின் வருது. வெர்னியர் கேலிப்பர் ஹேஸ் 1 millimeter மார்க் ஆன் த மெயின் ஸ்கேல். அப்படின்னு என்ன சார்? 1 millimeter. ஸோ 1 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ என்ன? 1 millimeter. 20 டிவிஷன் வந்து 16. ஸோ லாஜிக் என்ன சார்? பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பை பெரிய நம்பர் டைம்ஸ் எம்எஸ்டி. இதோட வேல்யூ என்ன வருது எனக்கு? எம்எஸ்டியோட வேல்யூ 1 millimeterன்னு போடலாமா? இது வந்து 1/5, 1/5னா 0.2 millimeter, 0.2 millimeter இப்படி எழுதிக்கலாம். சார் எனக்கு புரியலை. 1 MSDயோட வேல்யூ 1 millimeter. அப்புறம் என்ன கொடுத்தான்? 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 16 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சிடென்ஸ் ஆகுது. அப்போ 1 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ என்ன? 16/20 மெயின் ஸ்கேல் டிவிஷன். லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன? 1 MSD minus 1 VSD. 1 MSDக்கு பதிலாக 1, VSDக்கு பதிலாக 16/20 MSD போட்டாச்சு. ஸோ 20 minus 16/20 MSD. நல்லா பாரு, நம்ம இந்த ஸ்டெப்பை ஒரே ஸ்டெப்பில் கொண்டு வரோம். நீங்கள் இவ்வளோ எழுதுறீங்க, நான் ஒரே ஸ்டெப்பில் அங்கே வந்து நிற்கிறேன். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இது பாரு, எரர் வச்சு கேட்குறாங்க. த பர்சன்டேஜ் எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் மொமெண்டம். மாஸ் அண்ட் மொமெண்டம் கொடுத்துட்டு மெஷர்மெண்ட் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ நிறைய பேர் வந்து சார் மொமெண்டம் வச்சு கேட்டிருக்கான். கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா 12 mv². எனக்கு மொமெண்டம் வச்சு அது கண்டுபிடிக்க தெரியாதுன்னா நம்ம டைரக்டர் ஃபார்முலா இருக்குது. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p²/2m. அப்போ எரர் வேணும்னு சொன்னால் 2 times மொமெண்டமில் இருக்க எரர், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ளஸ் மாஸில் இருக்க எரர். மொமெண்டமில் எவ்வளோ எரர் இருக்குது? மொமெண்டமில் 2% எரர் இருக்குது. ஸோ 2 × 2 4. 4 விட கண்டிப்பாக அதிகம், ஏன்னா 4 கூட நான் ஏதோ ஒன்று ஆட் பண்ண போகிறப்போ 4 விட அதிகமான ஆன்சர் என்ன சார்? 5% எரர். புரிஞ்சா? எப்படி சார் நான் லாங் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து மொமெண்டமில் இருக்க எரர் எவ்வளோ? 2%. ஸோ மொமெண்டமில் இருக்க எரர் P இஸ் ஈக்குவல் டு mv. ஸோ எனக்கு மாஸில் இருக்க எரர் தெரியாது, இது வந்து லாங் மெத்தட் தான். ஸோ மாஸில் இருக்க எரர் வெலாசிட்டி தெரியாது. ஸோ P/m. கரெக்டா? 3%. இந்த ஆன்சர் தப்பால போகுது.
இங்கே 7ல் வருது ஆன்சரு, ஆப்ஷனில் கூட 7 இல்லை. ஏன்னா இப்போ நான் கைனடிக் எனர்ஜி ½ mv² போட்டேன்னா எம்மில் வந்து 1% எரர், v², அப்போ 2 3s are 6 வருது, 6 + 1 7. அப்போ இந்த மெத்தடில் ஆன்சர் வரல. ஏன் வரல? இந்த மெத்தடில் ஏன் ஆன்சர் வரலன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. பட் இது கரெக்ட் சரியா, p²/2m ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக கொண்டு வந்து போங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் சரிங்களா. எக்ஸாமில் 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கேஜ்லேருந்து கொஷின் வந்திருக்குது. த பிச் ஆஃப் என் எரர் ஃப்ரீ ஸ்க்ரூ கேஜ் இஸ் 1. ஸோ பிச் ஸ்கேலோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 1 சரிங்களா. ஸோ மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ 1. தேர் ஆர் 100 டிவிஷன். அப்போ லீஸ்ட் கவுண்ட் என்ன ஆயிடுச்சு, வேல்யூ ஆஃப் 1 பிச் ஸ்கேல் வந்து 1 mm, அதை 100ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 0.01 mm. ஓகேவா. வைல் மெஷரிங் த டயாமீட்டர் ஆஃப் திக் ஒயர் த பிச் ஸ்கேல் ரீடிங், பிச்சில் இருக்க வேல்யூ 1 mm காட்டுது. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ சார், 1 mm. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன சார், 63வது டிவிஷன். ஒரு டிவிஷன் 0.01, சர்க்குலர் ஸ்கேலில் ஒரு டிவிஷன் 0.01 mm. 63 என்ன, 63 இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.63 mm. அப்போ டோட்டல் ரீடிங் என்ன ஆயிடுச்சு, ரெண்டுத்தையும் கூட்டினா 1.63 mm. நல்லா பாரு, யூனிட்டை பாரு. நிறைய பேருக்கு யூனிட்டில் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க, சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டர் மாற்றினா 0.163 சென்டிமீட்டர். இந்த ஆன்சர் கரெக்ட். ஓகேவா. பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஸோ டைமென்ஷன் வச்சு கொஸ்டின். டைமென்ஷன் சரியா, டைமென்ஷன் மெயினாக 3 டாபிக் தான். டைமென்ஷன் அனாலிசிஸ், எரரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வெர்னியர் கேலிப்பர். 3 டாபிக் நல்லா படிச்சுக்கோ, கண்டிப்பாக 3 கொஷின் கிட்ட எதிர்பார்க்கலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த மூவிங் பிளான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் a²/b, a²/bயோட டைமென்ஷன் கேட்குறாங்க. ஒரு மெத்தட் ஆஃப் சால்விங் த கொஷின் என்ன சார், இந்த ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்கோங்க. v வந்து என்ன சொல்கிறான், பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லிட்டான். a²/b கேட்குறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏக்கு கண்டுபிடிப்பேன், அப்புறம் பிக்கு. நல்லா பாரு, ஆடோ சப்ராக்டோ பண்ணுறேன்னா ஏவும் பியும் சேமா. ஆமாம் சார். அப்போ பியோட டைமென்ஷன் வந்து L⁻², ஏன்னா x√(x). ஏவை நான் எப்படி எழுதிக்கலாம், ஏ வந்து v சரியா, இது ரெண்டுத்துக்கும் சேம் டைமென்ஷன். அப்போ ஏதாச்சும் ஒருத்தவனோட டைமென்ஷன் கொண்டு போனால் போதும், x². v வந்து எனர்ஜி, அப்போ m L²T⁻², √x L⁻², x² L², m L⁻², T⁻². இப்போ எனக்கு a²/b வேணும். இதை ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா m L T⁻⁴, கரெக்டாக இல்லையா. b வந்து L⁻². ஸோ m L⁻², T⁻⁴. ஆக்சுவலி இங்கே ஸ்கொயர் வரும். இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, புரியுதா. இல்லைன்னா என்ன பண்ணா, a²/b கேட்குறான். a²/b இதில் ஏவோட வேல்யூ எப்படி எழுதலாம், ஏவோட வேல்யூ பார்த்தனா vb/x² வருமா, கரெக்டாக இல்லையா. அப்போ a² என்னாச்சு சார், a² என்னாச்சு, v² b²/x⁴. இதை நான் ஒரு b-ஆல் டிவைட் பண்ணுறேன், இங்கேயும் நான் b-ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா. இந்த இதோட கேன்சல். அப்போ எனர்ஜியோட ஸ்கொயர், எனர்ஜி என்ன சார், mL T⁻², அதை ஸ்கொயர் பண்ணிடு. b வந்து √(x), அப்போ L⁻², இது வந்து L⁻⁴. இந்த L⁻⁴, இந்த L⁻⁴ கேன்சல். புரிஞ்சா. அப்போது இது சிம்பிளை பண்ணால் இந்த ஆன்சர். ஒரு சில டைமில் என்ன பண்ணுவான்னா, a/bயோட டைமென்ஷன் கேட்டிருப்பான். நீ ரொம்ப சிம்பிளாக யோசிச்சேன்னா a/b கேட்குறேன், இல்லை a²/b² கேட்குறாங்கன்னா நல்லா பாரு, இது இப்படி இருக்கா,
அப்போ ஏ பை பி கேட்குறான்னா ஏ பை பியோட வேல்யூ சிம்பிளாக வி பை எக்ஸ் ஸ்கொயர்னு போடலாம். இல்லை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வேணும்னா இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி போடலாம். ஸோ மோஸ்ட்டாக அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஏவோட டைமென்ஷன் தனியாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், பியோட டைமென்ஷன் தனியாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் ஏ பை பி அது கேட்கவே இல்லை. அவன் கேட்டதே என்ன வந்துட்டு சப்போஸ் ஏ பை பி கேட்குறான்னா இது சிம்பிளாக ஏ பை பி, ஏன்னா இதுவும் சேம் டைமென்ஷன்லி, அப்போ ஏ பை பி ஈஸியாக போட்டு முடியும். ஓகே ஓகே சார், நல்லா பாரு, இது பழைய அனாலிசிஸ். ஓகேவா, இந்த பழைய அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 11th கொஷினை நான் வந்து பேசிக்கில் போட்டிருந்தேன். ஆனால் அது யூனிட்ஸ் வச்சு கொஷின், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கொஷினை வந்து டைமென்ஷனுக்கே கொடுத்துட்டேன். ஓகேவா, இந்த கொஷின் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் வரக்கூடிய ஒரு கொஷின், அதனால் நான் அதிலேயே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ டைமென்ஷன் நம்ம அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, முன்னாடி இயர்லேருந்து 5 கொஷின், கடைசி வருஷம் ஒரு கொஷின் மட்டும் கேட்டிருக்காங்க. கேலிப்பரில் முன்னாடி 3 கொஷின், போன வருஷம் 3 கொஷின் பேரில் 3 கொஷின் கேட்டிருக்கான். அப்படின்னா கொஷினுக்கு ஒரு இதில் ஒரு கொஷின். சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் ஆல்ரெடி 3 கொஷின் கேட்டிருக்கான், இப்போ ஒரு கொஷின். சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் ரொம்ப ஈஸி, நீ படித்து வச்சுக்கிட்டா ஃபிசிக்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல், கெமிஸ்ட்ரிக்கும் ஹெல்ப்ஃபுல். டைமென்ஷன் அனாலிசிஸ் ஆல்ரெடி 9 கொஷின் கேட்டிருந்தாங்க, இப்போ 3 கொஷின் கேட்டிருக்காங்க. என் பழைய அனாலிசிஸில் பார்த்தோன்னா டைமென்ஷன் 8 இதில் 1 கொடுத்துருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன், இங்கேருந்து ஒரு கொஷின் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஓகேவா, நியாயமாக அவங்களுக்கு சேர வேண்டிய கொஷின். பேசிக்கில் என்ன கொஷின் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது பேசிக்லி எந்த கொஷின் வருது, அந்த 1 minute ரேடியனில் மாற்ற சொன்னாங்களே அந்த கொஷின். ஏன்னா அது வந்து டைமென்ஷன்லேயும் வராது, எரர்லேயும் வராது. ஸோ அது வந்து பேசிக்கில் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ எந்தெந்த கொஷின் எந்தெந்த டாப்பிக்கில் போட்டிருக்கேங்கிறது இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ மொதல் கொஷின் எரர் அனாலிசிஸ், 2வது கொஷின் வந்து ஸ்க்ரூ கேஜ் நியர் கேலிப்பர், அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்து கரெக்டாக இருந்தால் சொல்லி, இல்லைன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். சரியா சார், 23வது கொஷின் எரரில் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லை சார், அது ஏன் சார் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னா ஓகே சொல்லு, எதனாலும் கேட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ இதோட பார்த்து நான் இந்த லெசனுக்கான இது முடிஞ்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னங்கிறது உங்களுக்கே இது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சரியா, இதை பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா, எய்மர்ஸ் ஆப்பில் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட்டு கொடுக்காதவங்க தயவுசெய்து லெசன் பை லெசன் டெஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடணும் இன்னத்துக்கு. சார் பரவாயில்ல சார், நாங்கள் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை. அப்போ என்ன பண்ணி இந்த டெஸ்ட்டு ஒரு தடவை கொடுத்துரு, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா சாப்டர் வைஸில் தான் ஒரு சாப்டர்லேருந்து என்னென்ன வகையான கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அந்த சாப்டரே தரவாகலைன்னா அது வேஸ்ட்டு, டெஸ்ட்டு கொடுக்குறதே வேஸ்ட்டு. ஓகேவா, எய்மர்ஸ் ஆப்பில் போங்க, நீட் 2025 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 2,000 ரூபா மட்டும் பே பண்ணாலே போதுமானது. ஏகப்பட்ட டெஸ்ட், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே சாப்டர் வைஸ் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்யூஷன் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ரெசிப்ட் அனுப்பினீங்கன்னா டெலகிராமில் வந்து உங்களுக்கு PDF ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு சொல்யூஷன் PDF கொடுத்துட்றேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ படிக்கிறவங்க தயவுசெய்து ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு சொல்யூஷன் எங்கே பார்க்கணுன்னு தெரியலனாலும் எனக்கு கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.